வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல ரயில்வே என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரி ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்ஸா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு மகாஜனபதாஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்தலாம். இதுல நம்ம முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த 16 மகாஜனபதாஸ் விச் அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அ கேபிட்டல் சிட்டின்னு இருக்குல்ல. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல லேர்னிங் எப்படி நம்ம லேர்ன் பண்ணோம் அதையும் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே இப்ப நீங்க மகாஜனபதாஸ் ரிலேட்டடா ஃபண்டமெண்டல் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி லேர்ன் பண்ணிருப்பீங்க. அது சில பேர் நோட்ஸா வந்து லேர்ன் பண்ணிருக்கலாம், சில பேர் பிடிஎஃப் கூட வந்து வச்சிருக்கலாம். இப்ப என்னன்னா இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபண்டமெண்டலையும் ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ல மிஸ் பண்ணிருப்போம், அதை அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டு வரும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வேலை லேர்ன் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின்ல 16 மகாஜனபதாஸ் அதோட கேபிட்டல் சிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா 16 மகாஜனபதாஸோட கேபிட்டல் சிட்டி யாருமே ஞாபகத்துல வச்சுக்க மாட்டாங்க. அப்ப எப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுன்னா ஆப்ஷனை பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து கேபிட்டல் சிட்டி கிடையாது, அதை நம்ம கண்டுபிடிக்க பார்க்கணும். அதாவது உஜ்ஜைன், அவந்தி, ஸ்ரவஸ்தி, குசாம்பி. நீங்க எங்கேயாவது மகாஜனபதாஸ் வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது அவந்தி வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அவந்தி வந்து என்னன்னா இட்ஸ் 16 மகாஜனபதாஸ்ல ஒரு மகாஜனபதாஸ். கேட்ட கேள்வி என்ன, எது வந்து நாட் அ கேபிட்டல் சிட்டி? அப்ப அவந்தி வந்து என்னன்னா இட்ஸ் மகாஜனபதாஸ், அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். இந்த உஜ்ஜைன், ஸ்ரவஸ்தி, குசாம்பி இந்த மூணுமே வந்து எதோட கேபிட்டல் சிட்டி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வச்சு அப்கமிங்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால கனெக்ட் பண்ணி எலிமினேஷன் பண்ண முடியும். அதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உஜ்ஜைன் பார்த்தோம். உஜ்ஜைன் வந்து என்னன்னா அவந்தியோட கேபிட்டல் சிட்டி. அடுத்து ஸ்ரவஸ்தி, ஸ்ரவஸ்தி கோசலாவோட வந்து கேபிட்டல் சிட்டி. அடுத்து குசாம்பி, குசாம்பி வட்சாவோட வந்து கேபிட்டல் சிட்டி. அப்ப என்னன்னா 4 இதுல வந்து என்னன்னா 3 இது வந்து கேபிட்டல் சிட்டி. உஜ்ஜைன், ஸ்ரவஸ்தி, குசாம்பி. பட் அவந்தி வந்து என்னன்னா மகாஜனபதாஸ்னால ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் மகதா ஃபார் செவரல் இயர் பிஃபோர் இட் வாஸ் ஷிஃப்டட் டு பாட்டாலிபுத்ரா அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல மகதா எம்பையர் மட்டும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப மகதா எம்பையர் பாக்குறதுக்கு முன்னாடி நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ப்ரீ ஹிஸ்டரி, இந்தியாவோட ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எது வரும்? ஸ்டோனேஜ் வரும். ஸோ ஸ்டோனேஜ் வந்து பாலியோலித்திக், மீசோலித்திக், அதே மாதிரி நியோலித்திக்ஸ் இதெல்லாம் ஸ்டோனேஜ்ல வரும். அடுத்து வந்து ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். இதுக்கப்புறம் என்ன 16 மகாஜனபதாஸ் வரும். இந்த 16 மகாஜனபதாஸ்ல ஒரு இதுதான் வந்து மகதா வரும். மிச்சம் இருக்கிற 15 ஜனபதாஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குட்டி எம்பையர் மாதிரி வந்து உருவாங்க. இந்த குட்டி எம்பையர்ல 4 டைனஸ்டி வரும். ஃபர்ஸ்ட் டைனஸ்டி என்ன சொல்றேன்னா ஹரியங்கா டைனஸ்டி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைனஸ்டி வந்து ஹரியங்கா. செகண்ட் டைனஸ்டி அப்படின்னு பார்த்தா சிஷுநகா டைனஸ்டி சொல்லுவாங்க. ஸோ சிஷு நகா டைனஸ்டி சொல்லுவாங்க. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா நந்தா டைனஸ்டி வருவாங்க. தேர்டு வந்து நந்தா. ஃபோர்த்து பார்த்தோன்னா மௌரியன் வருவாங்க. ஸோ மௌரியன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய எம்பையரா வந்து உருவாங்க. யாரோட பீரியட்னா அசோகோட பீரியட். இப்ப என்னன்னா மகதா அப்படின்னா அந்த 4 டைனஸ்டி வருதுல, அதுல ஃபர்ஸ்ட் டைனஸ்டி வந்து என்னன்னா 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா பிம்பி சாரான் இருப்பாரு. ஸோ பிம்பி சாரான் இருப்பாரு. செகண்ட் பார்த்தோம்னா அஜட சாஸ்திரன் இருப்பாரு. ஸோ அஜட சாஸ்திரு அப்படின்னு வந்துன்னா ஒரு லீடர் இருப்பாரு. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா உதயன் இருப்பாரு. ஸோ தேர்டு வந்து உதயன். இந்த உதயன் இவர் தான் என்னன்னா இவங்க 2 பேரும் இந்த ஹரியங்கா டைனஸ்டி உருவாக்கும் போது கேபிட்டல் எங்க இருக்குன்னா ராஜ்கிர்ல இருக்கும். ஸோ ராஜ்கிர்ல இருக்கும். இந்த ராஜ்கிர்ல இருக்கிற கேபிட்டல இந்த உதயன் என்ன பண்ணிருப்பானா பாட்டாலிபுத்ராவுக்கு வந்துன்னா கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ பாட்டாலிபுத்ராவுக்கு மாத்துறது யாருன்னா இந்த உதயன். இது வந்து ஹரியங்கா டைனஸ்டியோட இம்பார்ட்டன்ட். அடுத்த சிஷநகல ரொம்ப ஃபேமஸான ஒரு லீடர் அப்படின்னா காலசோகான்னு சொல்லுவாங்க. ஸோ காலசோகா தான் வந்துன்னா ஃபேமஸான லீடர் இன் சிஷநகம். அதே மாதிரி நந்தாவோட டைனஸ்ல ரொம்ப ஃபேமஸான லீடர் வந்து தனநந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தனநந்தா ரொம்ப ஃபேமஸானவர்னா அலெக்சாண்டர் படையெடுக்கும் போது அவர் ஸ்டாப் பண்ணது வந்து தனநந்தா. ஸோ ரொம்ப ஃபேமஸான வந்தனா நந்த டைனஸ்டி கிங். அடுத்து மௌரியன் வந்து சந்திரகுப்தா மௌரிய ஸ்டார்ட் பண்ணி அதுல ஃபேமஸ் ஆனது அசோகா. ஸோ இப்படிதான் வந்து குரோனாலஜி போகும். நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாதால 4 டைனஸ்டிக்கு அதுல ஒரு டைனஸ்டி வந்து ஹரியங்கா. இந்த ஹரியங்கால வந்து உதயன் இவர் தான் வந்து கேபிட்டல ஷிஃப்ட் பண்ணிருப்பாரு. இந்த ஆர்டர்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் மறக்காது. அதுக்காக தான் சொல்றேன். அப்ப என்னன்னா எது இதுக்கு முன்னாடி பாட்டாலிபுத்ராவுக்கு மாத்திரக்கு முன்னாடி எது கேபிட்டல் ராஜ்கிர் தான் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நந்தாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கிர் இருக்கும். அடுத்து வந்து பாட்டாலிபுத்திரம். இந்த ராஜ்கிர்ல இருக்கிறதுக்கான காரணம் வந்துன்னா இந்த பிளேஸை சுத்தி வந்து 5 ஹில்ஸ் இருக்கும். அப்ப என்ன இனிமே வராத மாதிரி வந்து சேஃப்டிக்காக வந்து இந்த இடத்துல கேபிட்டல் வச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாலிபுத்ரா மாத்திர காரணம் வந்து இங்க ரிவர் சிஸ்டம் வந்து அதிகமா இருந்தனால அப்ப ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து இந்த இடத்துல மாத்திருப்பாங்க. யாரு மாத்தினா உதயன் மாத்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பார்த்தோம். ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கோஸ்தல், அங்கா,
காசி, வஜ்ஜிவர் ஆல் ரிலேட்டட் டு அப்படின்னு இருக்குல்ல. இது பார்ட் ஆஃப் வந்துன்னா 6 மகா ஜனபதாஸ்ல தான் வரும். ஏன்னா வந்துன்னா கோசல் இருந்தது. ஸோ கோசலா வந்து இங்க இருக்கு. அடுத்து வந்து அங்கா இங்க இருக்கு. அடுத்து காசி இங்க இருக்கு. அடுத்து வந்து வஜ்ஜி இங்க இருக்கு. ஸோ இந்த 4ம் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் வந்து மகா ஜனபதாஸ்னால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பார்ட் ஆஃப் 6 மகா ஜனபதாஸ். ஆன்சர் பி தான் வரும். கொஸ்டின் பேசிக்கா தான் இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் கிங்டம் மகத் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலே பார்த்தோம். மகதா அப்படின்னு வந்தாவே 2 வந்துன்னா அவங்களோட கேபிட்டலா இருக்கும். ஒன்னு வந்து ராஜ்கிரா இருக்கும். ஸோ ஒன்னு வந்து இருந்தா ராஜ்கிரா இருக்கும். ஆர் எல்ஸ் வந்துன்னா பாட்டாலிபுத்ரா இருக்கும். இது ராஜ்கிர் ஆர் வந்து பாட்டாலிபுத்ரா. ஆப்ஷன்ல இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். நமக்கு ஆப்ஷன்ல வந்துன்னா சி தான் இருக்கு ராஜ்கிர். அதனால ஆன்சர் என்ன வரும்? இதுதான் வரும். ரைட்டா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல இந்த 2 கேபிட்டல் தான் மகதா கிங்டத்துக்கு வரும்னு பார்த்தோம். அதனால இதையும் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து போயிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மௌரியன் டைனஸ்டி ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். டியூரிங் த மௌரியன் ரீஜன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராவின்ஸ் ஃபார் கன்சிடர் அஸ் அ கோல்டு மைன் ஹப் இன் கர்நாடகா. கர்நாடகா அப்படின்னு வந்தாவே கோல்டு மைன், கேஜிஎஃப் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். மௌரியன் பீரியட்லயுமே வந்துன்னா ஒரு ப்ராவின்ஸ் வந்து கோல்டு மைனா வச்சிருக்காங்க. அது என்ன ப்ராவின்ஸ்? அதான் கொஸ்டினா கேட்டுக்கங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஸ்வர்ணகிரி அப்படின்னு வரும். இதுதான் மௌரியன் எம்பையரோட வந்து சதன் எக்ஸ்டென்ட் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் வந்துன்னா கோல்டு மைன் வந்து இவங்க பீரியட் மௌரியனோட ஆட்சி அப்ப வந்து கோல்டு மைனுக்காகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த எம்பையருக்கு வந்துன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ எதா இருந்திருக்குன்னா இந்த ஸ்வர்ணகிரி பிளேஸ் இருந்திருக்கு. ஜஸ்ட் ஃபேக்சுவலான கொஸ்டின். இந்த மாதிரி இருந்திருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பெருசா நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஒரு ஃபண்டமெண்டலான கொஸ்டின். மோஸ்ட் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வேர் இன் த டேஷ் லாங்குவேஜ் while those in the northwest of the subcontinent were in the Aramic and வந்து Greek. நார்த் வெஸ்ட் அப்படின்னு வந்தாவே இப்ப இருக்கிற பஞ்சாப், பாகிஸ்தான் ரீஜன் அந்த ரீஜன் கிட்ட வரும். அங்க வந்து அசோகோட இன்ஸ்கிரிப்ஷனோட லாங்குவேஜ் வந்து சொல்லிட்டாங்க. அராமிக்ல இருக்கும், கிரீக்ல இருக்கணும். நார்மலா இந்தியாக்குள்ள வந்துன்னா அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன லாங்குவேஜ்ல இருக்கும்? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்தாவே இப்ப அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்தாவே 3 லாங்குவேஜ் தான் 4 ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. அது என்ன 3 லாங்குவேஜ் தான்? ஒன்னு வந்து பிராகிருத் லாங்குவேஜ், அடுத்து கிரீக் லாங்குவேஜ், அடுத்து அராமிக் லாங்குவேஜ். 4 ஸ்கிரிப்ட். ஒன்னு பிராமி அண்ட் கரோத்தி ஸ்கிரிப்ட், இன்னொன்னு கிரீக் ஸ்கிரிப்ட், இன்னொன்னு அராமிக் ஸ்கிரிப்ட். இந்த 2 ஸ்கிரிப்ட் தான் வந்துன்னா நார்த் வெஸ்ட் சைட். நார்த் வெஸ்ட் மீன்ஸ் வந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தான். சோ அங்க பாகிஸ்தான்ல அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் இருந்தா அதுல யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து இது கிரீக்கா இருக்கும் இல்ல வந்து அராமிக். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணும் கிடையாது. அவர் ஆண்ட பகுதி ஆர் ப்ராவின்ஸ்ல என்ன பண்ணுவார்னா அங்க ஏதாவது வந்து ஒரு கல்லை ஊண்டி அந்த கல்லுல வந்து என்னன்னா இந்த மாதிரி நான் தான் வந்து ஆண்டேன்னு சொல்லி எழுதுவார். இதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். அதுல லாங்குவேஜ் இருக்குல்ல அதுதான் என்ன சொல்லணும்? கிரீக் ஸ்கிரிப்ட், அராமிக் ஸ்கிரிப்ட். இது வந்து நார்த் வெஸ்ட் சைட். பட் இந்தியாவில என்ன ப்ராமி ஸ்கிரிப்ட், கருத்து ஸ்கிரிப்ட். இது ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம தமிழ் எழுதணும்னு வச்சுக்கேன். முருகன் அப்படின்னு எழுதுனா நான் எப்படி எழுதுறேன்? லெஃப்ட் டு ரைட் தானே எழுதுறேன். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் எழுதுறேன். இந்த மாதிரி எழுதுற லாங்குவேஜ் என்ன சொல்றேன்னா ப்ராமி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. கரோத்தி ஸ்கிரிப்ட்னா அதே ரைட்ல இருந்து லெஃப்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எழுதுவாங்க. இதுதான் வந்து கருத்து ஸ்கிரிப்ட். இது 2 எதுக்கு கீழே இருக்குன்னா பிராகிருத் லாங்குவேஜ்ல இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் இந்தியால என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னா பிராகிருத் லாங்குவேஜ். அதனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். என்ன ஸ்கிரிப்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன். அதுவும் சப்போஸ் வந்து அப்கமிங்ல கேட்கலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். விச் மௌரியன் எம்பரர் had his inscription engraved on rocks and pillar during his reign from 272 ஆர் 268 டு வந்து 231 பிசி வரைக்கும் வந்து இவர் ஆண்டு இருக்காரு. அது யாருன்னு கேக்குறாங்க. இந்த பீரியட் வந்தாவே அது யாருன்னா அசோகா. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கேன். ஈவன் மௌரியன் எம்பர்ல ரொம்ப ஃபேமஸ் வந்து ஒன்னு சந்திரகுப்தா, இன்னொன்னு அசோகா. அசோகாவோட பீரியட்ல தான் வந்து இந்த ராக்கு பில்லர்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எழுது. இன்ஸ்கிரிப்ஷன் மௌரியன் அப்படின்னு வந்தாவே நமக்கு மைண்ட்ல யாரு வந்துடும்? அசோகா வந்துடும். அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏதா வரும். ஏன்னா அசோகா தான் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னன்னா இப்ப நம்ம அவரை பத்தி அதிகமா படிக்கிறதுக்கான ரீசனே வந்து அவர் அந்த அளவு வந்து என்னன்னா எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி ஆண்டேன் இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுட்டு போயாரு. அதனாலதான் நம்ம வந்து அது சோர்ஸா எடுத்து இவரை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அசோகா தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அட்ரிபியூட்டட் டு கௌட்டல்யா. முதல்ல கௌட்டல்யா யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் ரிலேட்டடா வந்து சொல்ல முடியும். கௌட்டல்யா இதுல வருவானா மௌரியன் டைனஸ்டி ரிலேட்டடா வருவாரு. மௌரியன் டைனஸ்டி ஏன் வரனா அந்த டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது சந்திரகுப்தா மௌரியா. ஸோ சந்திரகுப்தா மௌரியாவை வந்து ஃபவுண்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு பக்க பலமா வந்து ஒரு குரு மாதிரி இருந்தது யாருன்னா கௌட்டல்யா. அவருக்கு இன்னொரு பேர் சாணக்கியா ஆர் வந்து விஷ்ணுகுப்தா. அந்த 3மே ஒரே ஆளு தான். இவர் எழுதின ஒரு புக் இருக்கும் அர்த்த சாஸ்திரா. இந்த புக்ல வந்து மௌரியன் டைனஸ்டி எப்படி இருந்தது, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லுவாரு.
அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியா அவர் ஆள்றதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், சப்தாங்க தேரின்னு சொல்லுவாரு. சோ சப்தாங்க தேரி அப்படின்னா ஒரு ஆட்சி நடக்கணும், ஒரு கிங் ஒரு ஆட்சி நடக்கணும்னா 7 விதமான அமைப்பு இருக்கு. இந்த 7மே இருந்தாதான் அந்த கிங்கு அந்த நாட்டை ஸ்டேபிளா வச்சிருக்க முடியும். இது எல்லாத்தையும் எதுல சொல்லியிருப்பாருன்னா அர்த்த சாஸ்திரால சொல்லியிருப்பாரு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், சந்திரகுப்த மௌரியாக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம், கௌட்டல்யா அப்படின்னு வந்தாவே அர்த்த சாஸ்திரா, அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். த சார்நாத் லைன் கேபிட்டல் எரெக்டட் பை மௌரியன் ரூலர் அசோகா வாஸ் மேட் அப் ஆஃப் இருக்குல்ல, இந்த இடத்துல சார்நாத் லைன் கேபிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கல, அதை யாரு வந்து ஃபவுண்ட் பண்ணா அதையும் கேட்காம இந்த மாதிரி சார்நாத் லைன் கேபிட்டல் இருக்கிறதுக்கான ஒரு பில்லர் இருக்கும், அந்த பில்லர் வந்துன்னா எதனால மேட் அப் ஆஃப், அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், இதுதான் அந்த பில்லர். இது எதனால வந்து உருவாகி இருப்பாங்கன்னா சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்துல வச்சுக்க, ஒரு சாண்ட் ஸ்டோனால உருவாக்குன ஒரு சார்நாத் லைன் கேபிட்டல் பில்லர் யாரு உருவாக்குனா அசோகா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சாண்ட் ஸ்டோனா உருவானால ஆன்சர் ஏதா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுல ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். விச் ரெஃபரன்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கும். எது வரைக்கும்னா கர்நாடகா வரைக்கும். சவுத்துல வந்து கர்நாடகா வரைக்கும் வரும். நம்ம தமிழ்நாடு சைட்லாம் வராது. மேல வந்து என்னன்னா நார்த் ஃபுல்லாவே கவர் ஆகும். அந்த மாதிரி இருக்க அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் which among the following sites in the modern state of குஜராத். குஜராத்ல வந்து ஒரு சைட்ஸ் இருக்கு. அந்த சைட்ஸ் இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கா இல்லையா, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், கிர்னர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிர்னர் 2 இதுக்கு ஃபேமஸ் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அசோகோட மேஜர் ராக் எடிக்ட்ஸ் வந்து இந்த கிர்னர் கில்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதோட சேர்த்து வந்து 22nd தீர்த்தங்காரா. தீர்த்தங்காரா அப்படின்னு வந்தாவே எதோட வந்து ஜெயினிசம் ரிலேட்டடா வரும். சோ ஜெயினிசத்துல வந்து 24th வந்து தீர்த்தங்காரா தான் யாருன்னா மகாவீரா வருவார். இந்த இடத்துல 22nd யாருன்னா லார்ட் வந்து நேமிநாதா. அவர் இந்த ஹில்ஸ்ல தான் என்னன்னா நிர்வாணாவா அட்டைன் பண்ணிருக்காரு. நிர்வாணனா ஒண்ணும் கிடையாது, என்லைட்டன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்லைட்டனா ஒரு முக்தியை வந்து அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து என்லைட்டன்மென்ட். அது இந்த ஹில்ஸ்ல அடைஞ்சிருக்கா சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது கிர்னார் தான் குஜராத்ல இருக்கு. அதனால ஆன்சர் என்ன வரும், ஏதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஃபேக்சுவல் தான். மஸ்கி ஆர்காலஜிக்கல் சைட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா came into province with the discovery of minor rock edict of Emperor Ashoka by Sweden in 1915. இதுலயே என்ன அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அது வந்து சைட்னு சொல்லிட்டாங்க. மஸ்கி தான் வந்து சைட். அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சைட்டை கொடுத்து அது என்ன ஸ்டேட்ஸ்னாவே வந்து அது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தெரியும். இதுல என்ன டிஸ்ட்ரிக்ட் சொல்றலாம் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா மஸ்கி என்ன டிஸ்ட்ரிக்ட் வரும், ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க. ஃபேக்சுவல் தாங்க, ரொம்ப இன்டெப்த் போகாதீங்க. இப்ப போயிட்டு அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு யூஸுமே கிடையாது. இது எங்கேயாவது எப்பயாவது இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேக்சுவலா கேட்பாங்க. இந்த மஸ்கி நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், துங்கபத்ரா வந்துன்னா ரிவர் இருக்குல்ல, அதோட ட்ரிபியூட்டரி ஊர் தான் வந்து மஸ்கி. அப்ப என்ன துங்கபத்ரா அப்படின்னு வந்தாவே கர்நாடகா ரீஜன். மஸ்கி கர்நாடகா, துங்கபத்ரா இதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னா ராய்ச்சூர். அதனால ஆன்சர் டி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான கொஸ்டின். டேஷ் பார்த்த புத்திஸ்ட் மானுமெண்ட் பில் பை எம்பரர் அசோகா இன் மத்திய பிரதேஷ் டு ஹானர் லார்டு புத்தா. இந்த கொஸ்டின்ல க்ளூவோட மத்திய பிரதேஷ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் க்ளூவே. மத்திய பிரதேசத்துல அசோகா ஒரு புத்திஸ்ட் மானுமெண்ட் கட்டியிருக்காரு அப்படின்னு வந்தாவே நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க, கண்ணை மூடி என்ன சொல்லலாம், சஞ்சி ஸ்டூபான்னு சொல்லலாம். So இதுதான் வந்து சஞ்சி ஸ்டூபா. இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. யாரு பில்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா அசோகா வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. புத்திசத்துல ஸ்டூப்பா அப்படின்னு ஒரு பேர் எதுக்காக சொல்லுவாங்கன்னா, இந்த மேடுமா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டோம்ப வந்து இது நடுவுல என்ன இருக்கணும், புத்தாவோட வந்து சாம்பல் இல்ல அவர் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருளை வந்து நடுவுல வச்சு இந்த டோம்ப் வந்து உருவாக்கிப்பான்னு சொல்லுவாங்க. யாரோட பீரியட்னா அசோகா பீரியட். அதனாலதான் ரொம்ப ஃபேமஸான வந்து மனுமன். என்ன ரிலிஜனா புத்திசம் ரிலேட்டட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், சஞ்சி ஸ்டூப்பா. ஆன்சர் ஏதா வரும். அடுத்து போயிடலாம். ஃபர்ஸ்டா பார்த்தோம்னா ஹூ ரோட் த பிளே முத்ரா ராட்சசான் இருக்குல்ல. ஸோ முத்ரா ராட்சசான்னு சொல்லிட்டு வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு புக்கு. அந்த புக்கை எழுதுனது யாரு, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த புக்கு யாரு பீரியட்ல எழுதிப்பானா குப்தா பீரியட்ல எழுதிப்பாரு. யாருன்னா விஷாக டட்டா. இந்த புக்ல வந்து அவர் குப்தாவும் சொல்லியிருப்பாரு, அதே சேம் டைம் வந்து மௌரியன் எம்பையரும் பத்தியுமே பேசியிருப்பாரு. அதனாலதான் வந்து ஒரு மௌரியன் எம்பையரை படிக்கிறதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து கௌட்டல்யா. கௌட்டல்யா யாருன்னு பார்த்துட்டோம். அடுத்து விஷாகா தட்டா எழுதின வந்து முத்ரா ராட்சசா. அடுத்து மெகஸ்தீனிஸ் வந்து கிரீக் டிராவலர். யாரோட பீரியட்க்கு வந்திருப்பானா சந்திரகுப்த மௌரிய பீரியட்க்கு வந்திருப்பாரு. அவர் எழுதின புக் வந்து இண்டிகா. அதே மாதிரி புத்திஸ்ட் லிட்ரேச்சர் ஜடகா டாலிஸ், தீபவம்சா, மகாவம்சா, திவ்யதாமா, இதெல்லாம் ஏன் மௌரியன் பீரியடுக்கு ஒரு சோர்ஸ் அப்படின்னா மௌரியன் அப்படின்னு வந்தாவே ரொம்ப ஃபேமஸ் அசோகா. அசோகா வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அவரோட பீரியட்ல எழுதின லிட்ரேச்சர் எல்லாமே மௌரியனோட சோர்ஸ் கீழே வரும். அப்ப என்ன வரும், கேட்ட கேள்வி முத்ரா ராசா யாரு எழுதுனாங்கன்னு கேட்டிருந்தாங்க.
விஷாகட்டா ஆன்சர் டி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். ஜேம்ஸ் பிரின்சப் ஒரு ஆர்காலஜிஸ்ட், philologist and official of East India Company deciphered Ashoka edict which were in the promise script. இந்த ஸ்கிரிப்ட்ல என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த இயர் எந்த வருஷம் வந்து என்னன்னா இந்த ஜேம்ஸ் பிரின்சப் அசோவோட எடிக்ட வந்து கண்டுபிடிச்சிரு. அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1837 வந்து ஜேம்ஸ் பிரின்சப். கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி எப்படின்னா அசோவோட இன்ஸ்கிரிப்ஷன் யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க, நான் ஒருத்தர் வச்சுக்கேன். ஜேம்ஸ் பிரின்சப், இயர் வந்து 1837. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1837 ஆன்சர் சி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The famous Buddhist structure Kamek Stupa was originally constructed during Dash dynasty. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சஞ்சி ஸ்டூபா அப்படின்னு பார்த்தோம். சஞ்சி ஸ்டூபா எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. யாரு பில்ட் பண்ணா? அசோகா பில்ட் பண்ணா. அசோகா அப்படின்னு வந்தா என்ன டைனஸ்டி? மௌரியன் டைனஸ்டி. அதே மாதிரி டாமேக் ஸ்டூபா இதுமே யார் தான் பிரிண்ட் பண்ணிருப்பா? மௌரியன் டைனஸ்டில இருக்கிற அசோகா தான் வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. அப்ப அசோகா அப்படின்னு வந்தாவே வந்து இந்த மாதிரி புத்திஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து இவர் தான் பில்ட் பண்ணிருப்பாரு. அப்ப கண்ணை மூடி என்ன போட்டலாம்? மௌரியன் டைனஸ்டி போட்டலாம். என்ன சொன்னோம் அது எங்க இருக்கு? மௌரியன் டைனஸ்டி. அது பர்டிகுலரா பார்த்தோன்னா அசோகா தான் வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தா 249 வந்து பிசில பில் பண்ணிருக்காங்க. இந்த பீரியட் யாரோட பேர்னா அசோகோட பீரியட். அதனால கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். ஹிஸ்டாரிக்கல் கிராண்ட் ட்ரங்க் ரோட். இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட்னா ஒண்ணு கிடையாது. எப்படி இப்ப நேஷனல் ஹைவே இருக்கு அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து அந்த ரோடு பேர் தான் கிராண்ட் ட்ரங்க் ரோட்னு சொல்லுவாங்க. எல்லா சைடுமே கனெக்ட் பண்ற மாதிரி. வாஸ் டெவலப்டு பை மெனி ரூலர். வாட் வாஸ் இட் கால் டியூரிங் த ரெயின் ஆஃப் மௌரியாஸ் இருக்குல்ல. ஸோ மௌரியோட பீரியட்ல அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? உத்தாரபாதை. இது என்னன்னா மௌரியன் பீரியட்ல கிராண்ட் ட்ரங்க் ரோடுக்கு முன்னாடி அவங்க வச்ச பேர் வந்து உத்தாரபாதை. பாதனா ரோடு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். உத்தாரபாதை எதோட வருவோம்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு, மௌரியன் எம்பையர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? உத்தாரபாதனா ஆன்சர் வந்து ஏ தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஃபேக்சுவலான கொஸ்டின். ஹூ மென்ஷன் அத்தியாக்ஸா சூப்பரிண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி ஒரு பதவி இருக்கு. அந்த பதவி எது ரிலேட்டட் அப்படின்னு கொஸ்டின் கேட்காம இந்த மாதிரிலாம் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து எது ஒண்ணு எழுதிருக்காரு. அது யாரு அப்படின்னு தான் கேட்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா கௌட்டல்யா. கௌட்டல்யா அவரோட புக் அர்த்த சாஸ்திரால மௌரியா பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அவர் தான் என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி அத்தியாக்ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பரிண்ட் பண்ணல வேலையா இருக்கும். அது என்ன நிறைய டிபார்ட்மெண்ட்னா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிங் இருப்பாரு, அடுத்து கவுன்சிலர் மினிஸ்டர், இதுல பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர், ரிலிஜியஸ் அஃபேரை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, ராயல் பேலஸ் ரிலேட்டடா, ஃபினான்ஸ் ரிலேட்டடா, ட்ரெஷர் ரிலேட்டடா, லா ரிலேட்டடா, போலீஸ் ரிலேட்டடா, கமாண்டர் இன் சீஃப், ஃபோர்ட் ரிலேட்டடா, மைன்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்திருப்பாங்க. இதுல சில டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு வந்து அத்தியக்ஷா அப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி யார் சொல்லிப்பானா கௌட்டல்யா அவரோட புக்கில் வந்து அர்த்த சாஸ்திரம் சொல்லிப்பாரு. அதனால ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். விச் அசோகன் ராக் எடிக் மென்ஷன் ஆஃப் அசோகா ட்ரிம்ப் இன் கலிங்கான் இருக்குல்ல. கலிங்கா வார் ஒன்று நடந்திருக்கும். அதுல அசோகா வந்து வெற்றி பெற்றுவாரு. அசோகா வெற்றி பெற்றதுக்கு அப்பதான் சரி என்னடா வாழ்க்கை இது எல்லாமே வார்ல இருக்கு எல்லாருமே சாகுறாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாருன்னா புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்ணிடுவாரு. சரி இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம்ல இந்த மாதிரி ஒரு புத்திசம் வந்து ஃபாலோ பண்றாரு கலிங்க வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல இதெல்லாம் எங்க சோர்ஸா இருக்கு அப்படின்னா அசோகாவோட ராக் எடிக்ட்லேயே சோர்ஸா இருக்கு. அப்ப இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எத்தனாவது ராக் எடிக்ட்ல வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13வது வந்துன்னா ராக் எடிக்ட்ஸ் வந்துன்னா அசோகாவோட இருக்கும். ஸோ அதுலதான் வந்து என்னன்னா அசோகா வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்துன்னா புத்திசத்தை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13வது வந்துன்னா ராக் எடிக்ட்ஸ்னால ஆன்சர் வந்து 13 தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இஸ் ரூல் இன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் த எம்பையர் ஷோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ நம்பர் ஆஃப் டவுன் அண்ட் சிட்டி, த மோஸ்ட் ப்ராமினன்ட் பீயிங் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாட்டாலிபுத்ரா. மௌரியா அப்படின்னு வந்தாவே 2 கேபிட்டல் வரும். ஒன்னு பாட்டாலிபுத்ரா, இன்னொரு ராஜ்கிரா. கேபிட்டல் வரும்போது வந்து அங்க நிறைய டவுன் அண்ட் சிட்டி வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதை ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா பைரம் கான் வாஸ் இஸ் பெஸ்ட் அலை மென்டர் அண்ட் கைட். டெஃபினட்டா தப்பு. ஏன்னா பைரம் கான் ஜோதா அக்பர் மூவி பார்த்திருப்பீங்க. ஐஸ்வர்யா ராய், ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. அதுல கிருத்திக் ரோஷன் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் கூட வந்துன்னா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து பைரம் கான். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அக்பரோட ஆர்மி தளபதி தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பைரம் கான். நம்ம இங்க கொஸ்டின்ல பாத்துக்கிறது மௌரிய டைனஸ்டி. மௌரியா எங்க இருக்காங்க? முகல்ஸ் எங்க இருக்காங்க? ஏன்னா அக்பர் வந்து முகல் டைனஸ்டி. அதனால டெஃபினட்டா என்னது பி வராதுன்னு சொல்லிட்டு ஈஸியா எடுக்கலாம். பட் இருந்தாலும் தேர்ட் ஸ்டேட்மெண்டே பார்த்தலாம். சந்திரகுப்தா மௌரிய கிரெடிட் வித் செட்டிங் அப் ஆஃப் ஃபர்ஸ்ட் நியர்லி பேன் இந்தியன் எம்பையர். இது வந்து என்னன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மகதா டைனஸ்டி மகதா வந்து ஒரு சின்ன டைனஸ்டியா இருக்கும். அதுல ரொம்ப ஒரு எம்பையர் மாதிரி உருவாக்குறது இந்தியால ஃபர்ஸ்ட் ஒரு எம்பையரை உருவாக்குறது யாருன்னா மௌரியன். அதை யார் ஃபவுண்ட் பண்ணா சந்திரகுப்த மௌரியா. அதனால இது வந்து கரெக்டா தான் இருக்கு. ஃபைனலா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா he met Alexander and served his army so as to learn Macedonian way of warfare. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சில இதுல என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து என்னன்னா மீட் பண்ணிருப்பாரு, அலெக்சாண்டரை மீட் பண்ணி வந்துட்டுன்னா அவங்க நாட்டோட வார்ஃபேர் எல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு சில புக்ல சொல்றாங்க. பட் சில புக்ல அப்படிலாம் கிடையாது. தனநந்தா மீன்ஸ் வந்துன்னா நந்தா டைனஸ்டி. அவரோட பீரியடே வந்து என்னன்னா யார் வந்துருவானா அலெக்சாண்டர் வந்துட்டு அப்பயே போயிருவாரு. நந்தா டைனஸ்டிக்கு அப்புறம் தான் மௌரிய வருவாரு. மௌரியாவில வந்து என்னன்னா இவளை மீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சில புக்ல சொல்றாங்க. பட் நம்மளுக்கு டெஃபினட்டா என்னன்னா பி வந்து தப்புன்னு தெரியும். அதனால இதுல கேட்டது வந்து எது இன்டர் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். ரைட்டா?